2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சென்னையில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள். கொள்கையை ஏற்கவில்லை, ஏனென்றால் நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை. பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம், இயற்கை பேரழிவு. தமிழ்நாடு ஒருபோதும் மும்மொழி கொள்கையை ஏற்காது என உதயநிதி திட்டவட்டம். மீண்டும் மொழிப்போரை சந்திக்க தமிழகம் தயங்காது என்றும் பேச்சு. மும்மொழி கொள்கைக்கு எதிராக கைகோர்க்க அதிமுகவுக்கு உதயநிதி அழைப்பு. மொழியை காக்க உயிர் தியாகம் செய்யவும் தயார் எனவும் ஆவேச பேச்சு. PMC பள்ளிக்கு அனுமதி அளித்தால் கல்வி நிதி என தர்மேந்திர பிரதான் தெரிவித்ததாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. இந்தி திணிப்பை கொண்டு வந்தால் தற்போதைய ஆட்சியிலேயே இந்தியா துண்டாக கூடும் என்றும் வைகோ கண்டனம். புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை பிரதமர் ஒருபோதும் திணிக்கவில்லை. மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்றும் அண்ணாமலை திட்டவட்டம். தமிழ்நாட்டில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் கட்டாய மொழியாக தமிழ் இல்லை. திமுகவினர் நடத்தும் பள்ளியை குறிப்பிட்டு அண்ணாமலை குற்றச்சாட்டு. மூன்றாவது மொழி என்பது விருப்ப மொழி மட்டும்தான். அது இந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என சொல்லவில்லை. மும்மொழி கொள்கை குறித்து அண்ணாமலை விளக்கம். CBSE பள்ளி நடத்தும் விஜய் மும்மொழி கொள்கை குறித்து பேசலாமா? அன்பில் மகேஷ் சீமானின் மும்மொழி கொள்கை குறித்த கருத்தை குறிப்பிட்டும் விமர்சனம். பொய் பேசுவதற்காக அண்ணாமலை லண்டனில் படித்தது கோர்ஸ் ஆஃப் கோயபல்ஸ். மும்மொழி குறித்த கருத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலடி. தமிழ்நாட்டில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் 3 மொழி பயில்வதாக அண்ணாமலை மீண்டும் திட்டவட்டம். தமிழக பள்ளி கல்வித்துறை தரவுகள் இல்லை என கூறுவது வெட்கக்கேடு என்றும் சாடல். ஏசர் அறிக்கையே பாஜகவின் மறைமுக கருத்தியல் திணிப்புதான். மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதி எங்கே என்றும் அண்ணாமலைக்கு அன்பில் மகேஷ் கேள்வி. மும்மொழி கொள்கை குறித்து மார்ச் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது திமுகவின் பாரம்பரியம் என வானதி சீனிவாசன் விமர்சனம். இந்தியை திணிப்பதாக தற்போதும் அதே பொய் பரப்புரையை மேற்கொள்வதாகவும் சாடல். பாஜகவின் கருத்தை மறைமுகமாக ஆதரிப்பவர்கள் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் டெபாசிட் இழப்பார்கள். அதிமுகவை மறைமுகமாக சாடிய செல்வ பெருந்தகை. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு ஆசிரியர்கள் சங்கங்கள் கண்டனம். நிதியை விடுவிக்க காலதாமதப்படுத்தினால் பெற்றோருடன் இணைந்து போராட வேண்டிய நிலை ஏற்படும் என எச்சரிக்கை.
தஞ்சையில் 19 மாணவர்கள் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுத முடியாத விவகாரத்தில் திடீர் திருப்பம். மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத முடிவு. இரட்டை இலை தொடர்பான வழக்கை தாமதமின்றி விசாரிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. தேர்தல் ஆணையத்தை குமாஸ்தா என விமர்சித்த சி.வி. சண்முகம் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. பேஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரணமாக 498 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக 360 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு. சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம். பிங்க் நிறத்தில் ஆட்டோ, ஜிபிஎஸ் கருவி கட்டாயம் என்ற வகையில் மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம். தமிழ்நாடு அரசு திட்டங்களுக்காக மத்திய அரசின் பங்கு தொகையை விடுவித்திடுக. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. மத்திய திட்டத்தை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்குவோம் என சொல்வது எப்படி ஜனநாயகமாகும்? இந்த விவகாரத்தில் அண்ணாமலை முதலில் தமிழனாக இருந்து பேச வேண்டும் என்றும் சீமான் ஆவேசம். கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி, முதலமைச்சருக்கு மகள் இல்லையா? சிறுமியின் பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு என இபிஎஸ் அடுக்கடுக்காய் கேள்வி. சென்னை தியாகராய நகர் வணிக கட்டடத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை இடிக்க உத்தரவு. 8 வார காலங்களில் இடிக்க நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னை ரேஸ் கிளப்பில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் அரசு சார்பில் நீர்நிலை அமைக்க தடையில்லை. பணிகளுக்கு தடை விதிக்க மறுத்து வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகம் வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட பெரியாரிய அமைப்புகள் முடிவு. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பு. அம்பேத்கர் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அறிவிப்பு. திருவள்ளூர் பத்தியால்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகம் இடித்து அகற்றம். நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்ததாக அதிரடி நடவடிக்கை. சென்னையில் தொழிலதிபரை மிரட்டி 20 லட்சம் பணம் பறித்த வழக்கு. வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். கைதான சிறுவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறையில் சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் 2 கொல்லப்பட்ட சம்பவம். குற்றவாளிகளை தப்பிக்க வைக்க உதவியதாக சஞ்சய் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை. நாமக்கல் அருகே விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய கும்பலை துரத்தி பிடித்த இளைஞர். காரை துரத்தி சென்று பிடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி அலை.
ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் சாலையில் தறிகெட்டோடிய லாரி தடுப்புச் சுவரை இடித்து நின்ற காட்சிகள் வெளியீடு. பிரதமர் நரேந்திர மோடி, கத்தார் அதிபர் ஷேக் தமீம் பின் ஹமாத் இருதரப்பு பேச்சுவார்த்தை, பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூஷன் தொடுத்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது. தேர்தல் ஆணையர் தேர்வின் போது பிரதமருக்கு மறுப்பு குறிப்பை வழங்கிய ராகுல் காந்தி, அரசியலமைப்புக்கு எதிராக நள்ளிரவில் எடுக்கப்பட்ட அவமானகரமான முடிவு என கருத்து. மத்திய அரசு மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகளின் ஊழலால் மகா கும்பமேளா மரண கும்பமேளாவாக மாறிவிட்டது. மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கடும் விமர்சனம். மகா கும்பமேளாவில் குளிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் உள்ள நதிநீர். மனித கழிவு பாக்டீரியாக்கள் அதிகமாக இருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிர்ச்சி தகவல். சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பும் முகவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்க நாடு கடத்தல் சம்பவங்களுக்கு மத்தியில் பஞ்சாப் அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பஞ்சாபில் கழிவு வடிகாலில் விழுந்து தனியார் பேருந்து கோர விபத்து. 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம். பீகாரின் பாட்னாவில் பொது இடத்தில் ரவுடிகள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு. குடியிருப்புகளுக்குள் குற்றவாளிகள் புகுந்ததால் பெரும் பதற்றம். தேவை ஏற்படும் பட்சத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச தயார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு. காலக்கெடுவை தாண்டி லெபனானின் 5 மலைகளில் முகாமிட்டிருக்கும் இஸ்ரேல் படை பெய்ரூட்டின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் முகாமிட்டதாக பரபரப்பு புகார். சண்முகம் முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடித்த டீசல் திரைப்படம். சிம்பு குரலில் படத்தின் 2ஆம் பாடல் தில்பர் ஆஜா வெளியீடு. மாதவன் நடிப்பில் மறைந்த விஞ்ஞானி ஜி.டி. நாயுடுவின் வாழ்க்கை கதையை மையமாக கொண்டு உருவாகி வரும் புதிய திரைப்படம். GTN என பெயர் சூட்டியது படக்குழு. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா நடித்த புஷ்பா பார்ட் 2 திரைப்படம். உலகம் முழுவதும் 1871 கோடி ரூபாய் வசூல் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.